அண்ணா அண்ணா ராமவீரா நான் சொல்லுவதை கேளுங்கண்ணா ராமவீரம் முன்னால மண்டியிட்டு விழுந்தாரே மண்டியிட்டு விழுந்தாரே இளைய நல்ல பெருமாளோ தம்பி தம்பி லட்சுமணாவே என்னுடைய வார்த்தை கேளு தம்பி தம்பி லட்சுமணா உன் அன்னையான ஜானகி என்கிட்ட மீண்டும் ஒரு நாள் வனம் பார்க்கணும்னு சொன்னா உடனே போ உங்க அன்னை ஜானகிய கூப்பிடு ஜானகி வருவாள் அவளை கொண்டு வனத்துல கொண்டு விட்டுட்டு வந்துருப்பா அண்ணா உலகத்திலேயே அன்னை என்னும் ஜானகிய போல ஒரு பத்தினி தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அந்த பத்தினி தெய்வத்தை கொண்டு நான் வனத்துல விடணுமா அந்த பாவத்தை நான் ஏற்கணுமா அப்போ இளைய பெருமாளோ ராமவீரம் முன்னாலே கட்டி அழுதாரு பார்த்தாரே ராமசுவாமி தம்பி தம்பி லட்சுமணாவே அன்னையான ஜானகிய வனத்துக்கு அனுப்பணும் என்ற ஆசை எனக்கு கிடையாது ஒரு வண்ணார் வீதியில நம்மளுடைய அரண்மனையில பேசக்கூடிய வழக்கு வண்ணார் வீதிக்கு வந்த காரணத்தால இனிமேல் ஜானகி இந்த அயோத்தியில இருக்க கூடாது அந்த அன்னை என்னும் ஜானகியை வனத்தில் கொண்டு விட்டு வாடா ராமசுவாமி சொன்ன போது இளைய பெருமாளோ கண்ணீரை வடிக்காரே பார்த்தாரே ராமசுவாமி யாரிடமும் பேசலையே ராமசுவாமி என்பவர்தான் வாடிய முகத்தோடு ராமசுவாமிய 3 நாளா ஆச்சு யாருக்கிட்டையும் பேசல வாடிய முகத்தோடு ராமவீரன் இருக்காரு வாடிய முகத்தோடு இருக்காரே ராமவீரா நான் யார ராமனையும் சீதையும் ராமச்சந்திர பகவானையும் சீதா பிராட்டியும் தினமும் வந்து அவரை பாதத்துல விழுந்து பாத நமஸ்காரம் பண்ணுவது அனுமந்தனுடைய வழக்கம். அப்போ ஜானகிய பார்ப்பதற்கு வாயு மைந்தன் அனுமானும் வாலில் மணி கிளுகிழுங்க வாலில் மணி கிளுகிழுங்க அனுமந்தனும் பயணம் வைத்தார். வாலில் மணி கிளுகிழுங்க வாயுவின் புத்திரனா அஞ்சனையின் பாலனா அனுமந்தனுவாரா ராம ராமவென்று ராம ராமவென்று அனுமந்தனும் பயணம் வைத்தார்.
வாயுவின் மைந்தனான ராமனுக்கு முன்னால அனுமந்தனு வாராரு அனுமந்தரு வாரவோ முதல்ல சீதைய போய் சேர்வை செய்யணும். பிறகு ராமனை வந்து பார்க்கணும். சரி, அப்போ சீதைக்கு முன்னால வந்து அம்மா ஜானகி அம்மா ஜானகி ஜானகி அனுமந்தனை கண்டாள். என் மகனே அனுமந்தனே மகனை கைவிடித்தாள் மங்கை என்னும் ஜானகியா அனுமந்தனை கண்டபோது அனுமந்தா அப்பா ராமசுவாமியை பார்த்தியா? நீ அப்பா ராகவன் ராமச்சந்திர பகவான ஐயனை கண்டியா? கண்டியா கண்டியா ஐயா. அம்மா ஜானகி இனிமேல் தான் போய் நம்ம ஐயா ராமசுவாமியை பார்க்கணும். பார்க்க போறேன். அப்போ ராமனை தான் சேர்வை செய்ய பாராரே அனுமந்தரோ ராமபிரானை சேர்வை செய்ய வரும்போது ராம கீதத்தை பாடிக்கொண்டே வருகிறார். ராமகீதம் எப்படி பாடினார்? அயோத்தியால வந்த ராம ஜெய ராமமே அயோத்தியால வந்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ஸ்ரீராம ராம 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 ஜெய ராமமே ஸ்ரீராம ராம 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 ஜெய ராமமே கோசலையால் மகனான ராம ஜெய ராமமே கோசலையால் மகனான ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கோதண்ட ராமனான ராம ஜெய ராமமே கோதண்ட ராமனான ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே சீதையத்தம் மணமுடித்த ராம ஜெய ராமமே சீதையத்தம் மணமுடித்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே சீதா ராமனான ராம ஜெய ராமமே சீதா ராமனான ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே சீதையுட வில்முடித்த ராம ஜெய ராமமே தாடகைய வதமுடித்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கரளியான ஆள வந்த ராம ஜெய ராமமே தரணியத்தான் ஆள வந்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கோசலையா திருமகனா ராம ஜெய ராமமே கோசலையா திருமகனா ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கோதண்ட ராமனான ராம ஜெய ராமமே கோதண்ட ராமனான ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே வாயுவின் மைந்தனான அனுமந்தனு
சீதையை சேர்வைது ராமசுவாமி பக்கத்துல வந்து ஐயா ராமசுவாமியே ராமசாமி ராமா ராகவா ராமச்சந்திரா ராமச்சந்திரா அப்படின்னு இருக்கும்போது ஆமா சீதா பிராட்டியை வணங்கிட்டு ராமங்கிட்ட வரும்போது ராமசுவாமி பார்த்தா அனுமந்தா 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 ஓ அப்படின்னா ஆமா அனுமந்தனை பார்த்த உடனே ராமசுவாமிக்கு ஒரு சிறிய வருத்தம். என்ன வருத்தம்? என்னடா என்ன நம்ம மனைவியான ஜாதகியை கொண்டு வனத்துல விட சொல்லிட்டோமே. ஆமா வனத்துக்கு போனாலா போனாயான்னு தெரியலையே. தெரியலையே. அப்ப அனுமந்தனை கூப்பிட்டு ராமசுவாமி கேட்டா என்ன கேட்டா? ஏ வாடாப்பா அனுமந்தரே வாருமையா அனுமந்தரே அனுமந்தரே வார்த்தை உண்டு சொல்ல கேளு என் மகனே அனுமந்தன் அன்னை என்னும் ஜானகியா அயோத்தியில இருக்காளான்னா ஆமா ராகவா ஓ என் ஜானகி என்ன அயோத்தியில தான் இருக்கான்னா. ஆமா சரி போய் வா. சரி அப்ப அனுமந்தன் போய்விட்டார். ஆமா ராமசுவாமிக்கு 4 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு 8 நாளா ஆமா அந்த அறையை விட்டு வெளியே வரல. வரலையா இளைய பெருமாளுக்கு என்னடா நம்ம அண்ணனை பார்க்கலையே 8 நாள் இளைய பெருமான் அண்ணனை காணாமல் இளைய பெருமாளு வாராரே நம்ம இளைய பெருமாளு வாராரே. அப்போ தம்பி பரதனையோ சத்துருக்கன் என்பவர ஏ பரதா ஏ சத்துருக்கா 8 நாள் ஆச்சு அண்ணன் நம்ம ராகவன் ராமச்சந்திர பகவான் நம்ம பார்க்கல நம்ம அண்ணா ராமபிராணி எங்க போனாருன்னு தெரியலையே. வா அண்ணனை தேடி போவோம். யாருக்கும் தெரியாமல் அடத்த கதவை திறக்காமல் ராமசுவாமி உள்ள இருக்கார். இளைய பெருமாள் வெளியிருந்து அண்ணா அண்ணா ஓ ராகவா ராமச்சந்திரா கதவை திறங்கோ அண்ணா. அப்போ இளைய பெருமாள் சத்தம் கேட்டு கதவை திறந்தாரே. ராமசுவாமி என்பவரோ தம்பி லட்சுமணாவே தம்பி லட்சுமணாவே தமையன் சொல்ல கேளு அப்போ தம்பி லட்சுமணாவே ஏ லட்சுமணா நான் சொல்லுவதை நீ கேட்டியா? உன் அன்னையான ஜானகியை கொண்டு வனத்துல விட்டுட்டு வாணியே. ஆமா நீ விட போனியா? போகலியப்பா. அப்ப பார்த்தா தம்பி என்னன்னா நீ 8 நாளைக்குள்ள நீ ஜானகியை கொண்டு வனத்துல விடலன்னா உங்க அண்ணனை நீ பார்க்க முடியாது, உயிரோட பார்க்க முடியாது. ஆஹா அண்ணா ராமவீரா உன்னை போல் ஒருவனை தான் உலகத்தில பார்ப்பதில்லை. பட்டணமும் 16 ராமசுவாமி என்பவர்க்கு இட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 1008 நாமங்க அங்கம் எல்லாம் பூசிக்கொண்டு ஹரிராம சந்திரனோ தம்பியிடம் சொல்லுவார் லட்சுமணா 8 நாளைக்குள்ள கொண்டு சீதையை கொண்டு நீ வனத்துல வளரன்னு சொன்னா
இனிமேல் நீ என்ன பார்க்க முடியாதுன்னா முடியாது பாதத்துல விழுந்தார் இளைய பெருமா. ஆமையா பாதத்துல விழுந்து அண்ணா அண்ணா லட்சுமணாவே அண்ணா அண்ணா ராம வீரா உங்க சொல்ல என்னைக்காவது நான் மீறி நடந்திருக்கனா? பத்தினி தெய்வத்தை கொண்டு நான் எப்படி என்ன வனத்துல நான் விடுவேன்? விட முடியும். அப்போ பார்த்தா என்ன வேற வழி இல்ல நம்ம சீதா பிராட்டிய கொண்டு வனத்துல கொண்டு விட வேண்டியதுதான். ஆமா அப்படின்னு சரி ராமசுவாமி கிட்ட வாக்கு கொடுத்தார். அண்ணா அன்னையனும் ஜானகியும் நானே வனத்துல கொண்டு விட்டுட்டு வாரேன் அண்ணா அப்படின்னா ஆமா போய் வா போயிட்டு வாப்பா. இளைய பெருமாளே என்ன தம்பி லட்சுமணா அண்ணா போய் வா. அப்ப இளைய பெருமா நம்ம அன்னை ஜானகியை பார்ப்பதற்காக அரண்மனை தன்னாதியில அன்னை என்னும் ஜானகியா அன்னை ஜானகியா 60 தோழிகளோ அன்ன ஊஞ்சலில இருக்காளே அவளுக்கு கைபிடிக்க தோழி உண்டு சீதா பிராட்டிக்கு தான் கால் பிடிக்க தோழி உண்டு வெத்தியில சுருள் மடிக்க விதவிதம்மா பெண்கள் உண்டு. சீதா பிராட்டி தங்க ஊஞ்சல்ல அம்மா ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன ஊஞ்சல்? தங்க ஊஞ்சல்ல அந்த அண்ணன் ஊஞ்சல்ல அம்மா ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ இளைய பெருமாளோ ஜானகிக்கு முன்னாலே ஒரு நாளும் அண்ணனுடைய மனைவிய அண்ணின்னு கூப்பிட்டதே கிடையாது. அன்னைன்னு தான் சொல்லுவோம். அன்னை என்னும் ஜானகி இளைய பெருமாள் வந்து அம்மா ஜானகி அப்படின்னா அப்போ ஊஞ்சல்ல இருந்த சீதா பிராட்டி இளைய பெருமாளை கண்டாள். அவளாவது கொழுந்தம்னு கூப்பிட்டு இருப்பாளா? தம்பி இளையவரேன்னு தான் கூப்பிடுவா. இளைய பெருமாளே அப்போ தம்பி இளையவரே வந்தது ஒரு விவரம் என்ன? ஜானகியா கேட்ட போது இளைய பெருமாளும் ஏதோ சொல்லுவார். அப்போ இளைய பெருமாளை ஜானகி சொல்லுவாளோ ஏனையா வந்தீர் இளைய பெருமாளே அன்னை நீங்க அண்ணன் கிட்ட வனம் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டேடாம்ல. ஆமா நான் வனம் பார்க்க போக போறோம். உங்களை அண்ணன் வனத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னார். சீதா பிராட்டி பார்த்தா ஏன் சுவாமி ராகவமூர்த்தி ராமச்சந்திரனா சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாவோ. ஏன் சுவாமியா சொன்னாரு. ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். அப்போ சீதா பிராட்டி அலங்காரம் பண்ணனா. எப்படி பண்ணா? வனத்துக்குலாம் போறோம். ஆமா காட்டுக்கு தானே போறோம். நம்ம வனத்துக்குலாம் போறோம். அப்போ வடிவழகி ஜானகியா மர ஊறி தரித்தாளே மர ஊறி தாண்டரித்து மங்கை என்னும் ஜானகியா அண்ணன் நடந்து ஆசார கைகள் வீசி இளைய பெருமாளே நீர் போய் ரதத்தை அலங்காரம் பண்ணும். நான் வாரேன். அப்ப யார்கிட்ட சொல்லணும்? நம்ம அத்தைமார்கள்ட்ட சொல்லணும், மாமிமார்கள்ட்ட சொல்லணும். கோசலையால் கையேசி சுமித்ரா இவ 3 பேர்கிட்டையும் சொல்லணும்னு நினைத்தவா ராமசுவாமிகிட்ட சொல்லணும்னு நினைத்தாளா? ராகவன் ராமச்சந்திர பகவான் கிட்ட சொல்லணும்னு நினைத்தாளா? சொல்லல. அப்போ அன்னை என்னும் ஜானகியா அத்தைமார்கள் முன்னாலே,
ஜானகியா வாராளே அத்தமாரு முன்னாலே அத்தமாரு முன்னாலே ஜானகியா வராளே அந்த ஜானகியால் வந்தல்லவோ என்ன என்ன சொல்லுவாளோ அம்மா அத்தை மாற அம்மா அத்தை மாற அத்தைமார்களே மாமிமார்களே என்ன மருமகளை கண்டவனே ஜானகி ஏன் வந்தாய் எதற்கு வந்தா என்னம்மா ஜானகி என்ன நீ ஏன் வந்தாய் எதற்காக சொல்லு சொல்லு அப்படின்னா அம்மா இல்ல உங்களுடைய மகனாகப்பட்ட ராகவமூர்த்தி மூர்த்தி இளைய பெருமாளோடு என்ன வனம் பார்க்க போக சொல்லியிருக்கா நான் வனத்துக்கு போக போறேன் போகணும் போகணும் அப்போ அத்தைமார்கள்லாம் சொன்னா ஏ சீதா 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 ஏ ஜானகி அத்தை அம்மா 30 நாள் கர்ப்பம் அம்மா முத்தங்காடற கூடாது 40 நாள் கர்ப்பம் அம்மா 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 ஜானகிய 40 நாள் கர்ப்பம் அம்மா நடைகடற கூடாது நாடு விட்டு போக வேண்டாம் நாடு விட்டு போக வேண்டாம் என் மருமகள ஜானகிய நாடு விட்டு போக வேண்டாம் இந்த நாடு விட்டு போக வேண்டாம் என் மருமகள ஜானகிய அப்போ மருமக ஜானகிய போக வேண்டாம் வனம் பார்க்க ஏ சீதா நீ 30 நாள் கற்பம் கற்பம் முத்தங்கடற கூடாது வேண்டாம் நீ 60 நாள் கற்பம் கற்பம் இந்த அயோத்தியை விட்டு போக கூடாதுன்னா வேண்டாம் போக வேண்டாம் ஜானகி சொன்ன அத்தை அத்தை உங்களுடைய கணவன் பேச்ச நீங்க மீறுவேளா வீடுகள் அத்தை மீற மாட்டியல்ல மீற மாட்டேன் மீற மாட்டோம் உங்களுடைய கணவன் பேச்ச நீங்க மீறாம இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய தலைவனாகப்பட்ட ராகவமூர்த்தி பேச்சை எப்படி நான் மீறுவேன் மீற முடியாத அத்தை நான் இளைய பெருமாளோடு வனம் பார்க்க போகத்தான் போறோம்னா ஆமா அம்மா என்ன ஜானகி ஓ நீ ராமனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு வாக்கப்பட்டு ராகவன் ராமச்சந்திர பகவானுக்கு துணைவியாக வாக்கப்பட்டு வாக்கப்பட்டு சீதையை மணமுடித்து சீதா ராமனாக இருக்கானே ஆமா அந்த ராமனை விட்டு எங்கம்மா போற எங்க போற எங்கம்மா போற அத்தை ஓ வனத்தை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துருவோம் வந்துருவா அத்தை நான் அப்போ போய் வா போயிட்டு வா அம்மா போகும்போது உனக்கு வயிறு பசிக்கும் இல்லையா வலி வலி சாப்பாடுக்கு சீதா என்ன பலகாரங்கள் எடுத்து வச்சுக்கோ 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 அப்போ பார்த்தாளே ஜானகியா அயோத்தி தலமதியில அலங்காரம் பெண்ணி எல்லோ வாராளை சீதையவள் அலங்காரம் பெண்ணி கொண்டு பலகாரம் கையில் எடுத்து பத்தினிய வாராளே அப்போ ஜானகி வரபோது இளைய பெருமாளோ ரதசாலையில் வந்தல்லவோ ரதத்தை அலங்கரித்தார் ரதத்தை அலங்கரித்து இளைய பெருமாளோ பஞ்சவர்ண குதிரைகளை ரதத்தில பூட்டியல்லோ பஞ்சவர்ண குதிரைகளை ரதத்துல பூட்டி சூரிய கொடி பறக்கு சூரிய வம்சத்தினுடைய சூரிய கொடி பறந்தது பறக்கு உடனே இளைய பெருமாள் ஜானகியை தேடிட்டு இருக்கான் ஜானகி அம்மா வரும்போது நம்ம ராமசுவாமிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவோமே போயிருவோமே நம்ம கணவராகப்பட்ட ராமனிடத்துல சொல்லிட்டு போயிருவோமே அப்போ அண்ணன் நடந்து ஆசார கையில் வீசி பாரா ஜானகியா
ராமசுவாமி அடைச்ச கதவை திறக்கல. என்னடா மீண்டும் கதவை திறக்காமே இருக்காரு. அப்போ சரி இருக்கட்டும், அப்ப நம்ம கிளம்புவோம் அப்படின்னு வரும்போது சீதா பிராட்டி அயோத்தியில தலைவாசலுக்கு வாரான். அப்போ தலைவாசல் வார போது தலையாரியிலே தட்டிடுமா வாசலது கடறலைய வாசலது கடறலைய வாசல் நட தட்டிடுமா வாசலது கடறலையே வாசல் நடை தட்டும் போது பார்த்தார்கள் மாமிமார்கள். அந்த மாமிமாரெல்லாம் சீதைய வழி அனுப்ப வந்தவா. ஏ ஜானகி போகாதம்மா, வேண்டாம்மா, நீ தலைவாசல கடலை உன் தலையில தட்டுது, நீ போகாத. போக வேண்டாம், போக வேண்டாம். நீ வாசல கடலை உன் வாசனட தட்டுது, போகாத. போகாத, வேண்டாம் அத்தா. அம்மா சீதையாவ கேட்கலையே வாராள ஒரு முகம்மா வாசல் விட்டு கீழிறங்கி வாசல் விட்டு கீழிறங்கி ஜானகியா நடந்து வாராள். அப்போ ஜானகியா வர போது ரதத்தில் ஏறுவாளாம். ரதத்தில் ஏறும்போது ஆந்தையது அலற கண்டாள். ஆந்தையது அலற கண்டாள். அழுகுரலு கேட்க கண்டாள். தம்பி லட்சுமணா, இளைய பெருமாளே இங்க வாரும். என்ன சொல்லுங்க. இல்ல ரதத்துல தூக்கி காலை வச்சேனே, ஆமா, என்ன ஆந்த அதருது 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 ஆந்த அதரக்கூடாத. என்ன அழுகுரல் கேக்கு கேட்க சத்தம் கேட்க. ஏன் அழுகுரல் கேக்கு கேட்க என்ன சொல்லிய அம்மா ஜானகி? ஓ, அது வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஆந்த அதுக்கு நேரம் போலன்னா ஆந்த கத்தி இருக்கும். கத்திருக்கும். எவனுக்காவது கஷ்ட நஷ்டம் இருந்திருக்கும், அழுதுருப்பான். ஆமா, நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏறுங்கோ, ஏறுங்கோ. வலது கால தூக்கி வைத்தான் வடிவேலகி ஜானகியா. ரதத்தில போய் அமர்ந்து இளைய பெருமாள் ரதம் ஓட்ட. இளைய பெருமாள் ரதம் ஓட்ட வருகுதையா ஜனி வருகுதையா ஜானகி. ஒன்றாம் திருவதிலை ரதமதுதான் மாறபோது ஒத்த பிராமணனு தலைமையில கைய வைத்து அழுது கொண்டு வாராரே. அழுது கொண்டு வாரபோது பார்த்தாளை ஜானகியா. வாருங்கோ இளையவரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, இது என்ன அநியாயம்? இளைய பெருமாள் பார்த்தார். அம்மா ஜானகி, இது என்ன ஒத்த பிராமணன்? ஒத்த பிராமணன் தலைமையில கைய வைத்து ஒத்த பூணுல போட்டு ஏன் இப்படி அழுதுகிட்டு வாரார? அதை விடுங்க. சரி, அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க, வேண்டாம். அப்போ இரண்டாம் திருவதியில வருகுதையா ரதம் அதுதான். ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஜானகிய தேடியல்லோ, ஜானகிய தேடியல்லோ. ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இருக்காங்கோ.
அப்போ ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அன்னை என்னும் ஜானகிய மக்கள் ஆமா ராமன் தேவி எங்க போறா தெரியலையே எங்க போறான்னு தெரியலையே ராமன் தேவி எங்க போறா எல்லாரும் பார்க்காங்க இதுல ஒரு அதிசயம் சொல்லுதேன் கேளுங்க என்னையா அதிசயம் சீதா பிராட்டி ஆமா அயோத்தியை விட்டு வெளியே வரும்போது மூஞ்சி கருக்கல்ல சாயங்காலம் 6 மணி தாண்டிடுது ஆமா அவ என்னைக்கு அந்த அயோத்தியை விட்டு வெளியே வந்தாளோ ஏற்கனவே சீதாலட்சுமி வந்து அஷ்டலட்சுமியுடைய அம்சத்துல பிறந்தவா ஆமா அஷ்டலட்சுமியுடைய அம்சத்துல இருப்பதால சரி இவ அயோத்தியை விட்டு வெளியே வரும்போது சீதைக்கு பின்னால என்ன அஷ்டலட்சுமி 8 பேர் இவ பின்னால வந்தா பின்னாலே வந்துட்டாள அயோத்தியில ஸ்ரீதேவி வெளியே வந்தா மூதேவி போய் குடியிருக்காள அதனாலதான் இன்னைக்கும் என்ன சாயங்காலம் 6 மணி ஆயிடுது விளக்க பொருத்தியாச்சுன்னா 10 ரூபாய் ஆட்டியும் கொடுக்க கூடாது 10 ரூபாய வாங்கலாம் நம்ம வாங்கலாம் ரூபாய் என்னைக்கும் கொடுக்க கூடாது ஆமா என்னைக்கு இந்த சீதா பிராட்டி அயோத்தியை விட்டு வெளியே வந்தாளோ இவளுக்கு பின்னால அஷ்டலட்சுமி 8 பேர் வந்துட்டா இவ வந்ததுக்கு பிறகு மீண்டும் அயோத்திக்குள்ள அம்மா போனாளா போகலையே அதனால தான் இன்னைக்கும் 10 ரூபாய் ஆட்டியும் வாங்கலாம் கொடுக்க கூடாது அப்போ ஐயா 2வது திருவாதியில இளைய பெருமாள் ரதம் ஓட்ட வாராளை ஜானகியா 2ஆம் திருவதியில ஏனியும் ஜன்னலுமா எதிர வர கண்டாளே 3ஆம் திருவதியிலே மாறாப்பு கரும்பூன பலம் இருந்து இடம்பா இளைய பெருமாளே இது என்னையா ஒரே ஆகாத சகுனமா வருது மாறாப்பு கரும்பூன வளத்துல இருந்து இடமா பாயக்கூடாத அம்மா அந்த பூனைக்கு வேற வேலை இல்ல அது பாட்டு பாயுது நீங்க அதை நினைக்காதியோ அப்படின்னா அப்போ நாரதமதியில 4வது திருவதியில இளைய பெருமாள் வாத போது அச்சாணி முறிந்திடுமா அச்சாணி முறிந்தல்லவோ ரதம் அதுதான் விழுகுதையோ அந்த ரதம் அதுதான் விழுகுதையோ நான் 4ஆம் திருவதியில இளைய பெருமா வரபோது அச்சாணி முறிந்திடுமா அச்சாணி முறிந்தல்லவோ ரதம் அதுதான் சாய்ந்திடுமா ரதம் அதுதான் சாயும் போது அன்னையான ஜானகியா அவ கண்ணீர வடிக்கால அப்போ வாருங்கோ இளையவரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வாருங்கோ இளையவரே தம்பி லட்சுமணாவே தம்பி லட்சுமணா ஏன் ரதத்துள்ள அச்சாணி ஏன் முறிஞ்சுது இளைய பெருமாளே ஏன் அச்சாணி முறிஞ்சுது அப்படின்னா என்னய்யா அப்போ இளைய பெருமா கேட்டா அம்மா எல்லாரும் ஊரை விட்டு வெளியே வரமுன்னா மனைவிமார்கள் கணவன்கிட்ட சொல்லுவா என்ன சொல்லுவா நீங்க சொன்னீடா முதல்ல இல்லையா நீங்க எங்க அண்ணனாகப்பட்ட ராகவன் ராமச்சந்திர பகவான் கிட்ட போய் வாரம் சொன்னீங்களா சொல்லல எங்க அண்ணங்கிட்ட சொல்லாததா அச்சாணி முறிந்ததம்மா அச்சாணி முறிந்ததுமோ
அப்போ அச்சாணி முறிந்ததென்று இளைய பெருமா சொன்ன போது பார்த்தாரை இளையவர ஜானகி சொன்னா இளைய பெருமாள சீக்கிரம் போய் இந்த அச்சாணியை சரி செஞ்சுட்டு வாரோம். வாங்க வாங்க சீக்கிரம் போங்க. அப்போ விறுவிறுன்னு ரதசாலையில வந்து அச்சாணியை எடுத்து இளைய பெருமாள் ரச்சாதி உண்டு பண்ணி அந்த ரதத்துல வந்து அச்சாணி அடித்தார். சரி, அச்சாணி அடித்து இளைய பெருமா ஆடை ஆபரணத்தெல்லாம் சரி பண்ணான். ஆமா, ஏன்னா ரதம் விழும்போது இவரும் கீழே சாஞ்சிட்டாரு. அப்போ ஐயா பட்ட நாமம் 16 இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 1008 நாமங்கள் இளைய பெருமாள் அங்கமெல்லாம் பூசுவார். அப்போ இளைய பெருமாளுக்கு பட்ட நாமம் 16 இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 தங்கத்தால பூணூலா தனி வையிற தாழ்வடமு வெள்ளியால பூணூலா விலை மதிய தாழ்வடமு இளைய நல்ல பெருமாளுக்கு பொன்னார பூணூலா பொன்னார பூணூலா அவக்கு பொன்பதித்த தாழ்வடமு அப்போ ரதத்தை அலங்கரித்து அம்மா ஜானகி மீண்டும் ஏறுங்கோ. அச்சாணிய மாட்டி ஜானகிய ரதத்துல ஏற சொன்னா ஜானகியம்மா வலது கால தூக்கி வைத்தால் மீண்டும் ஆந்த அலருது. இளைய பெருமாளே இது என்னையா அநியாயம்? அநியாயமாத்தான் இருக்கு. அயோத்தியில கிளம்பும் போதும் ஆந்த அலறிச்சு அச்சாணி முறிஞ்சு போச்சு. ஆமா, மீண்டும் கூவையது கூவ கண்டா குள்ள நெறி ஊழையிட சந்தமது கேட்டால இளைய பெருமா சொல்லுவாராம், அம்மா அம்மா ஜானகிய கவலைப்பட வேண்டாம்மா, அம்மா ஜானகிய வருத்தப்பட வேண்டாம்மா, அம்மா ஜானகி நீங்கி எதற்கும் கவலைப்படாதீங்கோ, உங்களை நல்ல முறையில வனத்துக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. ஆமா அப்படின்னு சரி. 5வது தருவதியில அயோத்தி மாநகரத்துல ரதம் அதுதான் வருகுதையா. 5ஆம் தேரு வாரபோது என்ன என்ன நடக்குமானால் என்ன என்ன நடக்குமானால் வரபோது என்ன நடக்குதானா. அண்ணா 5ஆம் தெருவரியிலே என்ன என்ன நடக்குமா? நரச்சதல தாய்க்கிழவி நரச்சதல தாய்க்கிழவி நச்சீனு தும்முவா. 6ஆம் தெருவதியில சாரையதும் குறுக்கா சர்ப்பம் வந்து படம் எடுக்கும். 7ஆம் தெருவதியில என்ன குடம் எதிராச்சு என்ன குடத்தை வைத்து எதிர வர கண்டா என்ன கொட சகுனம் அல்ல என்ன கொட சகுனம் அல்ல நமக்கு ஆகாது சகுனம் அல்ல
பத்தாந்திரு கடந்து பத்தினி ஜானகியா இளைய பெருமாளோ வாராங்கூர் முகமா வால்மீகி வனத்துக்குள் வந்து சேர்ந்தா ஜானகி வந்து சேர்ந்தா ஜானகி வனத்துக்குள்ள ஜானகியா ஜானகியா அப்போ வால்மீகி வனத்துக்குள்ள வந்து சேர்ந்தாளே வடிவழகி ஜானகியா. ஜானகி அம்மா வரும்போது அந்த வால்மீகி வனத்துல ஆத்த கடறணும். ஆமா, ஆத்த கடனம்ல மூங்கில வெட்டி படகு உண்டு பண்ணினார் இளைய பெருமா. ஆமா, மூங்கில் வெட்டி படகு உண்டு பண்ணி அம்மா அம்மா ஜானகி இந்த படகுல ஏறுங்கோன்னா. அப்போ மூங்கில் படகு கொள்ள அமர்ந்தாளே ஜானகியா. இளைய பெருமாளும் ஆத்த கடந்தாரு அழகுடைய ஜானகியா. அப்போ ஆத்தை கடந்த போது வனத்திலே கொண்டு சீதை அம்மாளை இறக்கினார் இளைய பெருமாள். ஜானகிய வனத்துல கொண்டு விட்ட போது ஐயா மத்தியான மதியம் போல ஏ காவல் தெய்வம் கருப்ப சுவாமி ஐயா தெப்பையில பிறந்த புள்ள ஏ தெய்வமான கருப்ப சுவாமி அம்மா ஹரிராமன் திருமகனா அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ எங்க பொல்லாத கருப்ப சுவாமி அம்மா முறுக்கு மீச துடிக்கிறதும் ஏ முண்ட கண்ண உருட்டுதானே கோண நல்ல கொண்டக்கார ஏ கோவக்கார கருப்ப சுவாமி ஏ சல்லடமாங்குள்ளாவா ஏ சல்லடமுங்குள்ளாவும் தாமர புமணியலகா ஏ தெய்வமான கருப்ப சுவாமி எங்க மருதங்குடி ஊரதில எங்க மருதுடையார் வாசலில எங்க இருந்து மெல்ல வந்தவர் தான் ஏ பேச்சு பிரம்ம ராட்சுதையா எங்க சட்டநாதன் கேத்திரபாலன் ஏ சுவாமி சங்கிலி பூதத்தாரு போடுங்க அம்மா ஒரு குலவ அம்பிகையா பேச்சு அம்மா ஏ காட்டு பேச்சு வன பேச்சு எங்க கட்டழகி பேச்சு அம்மா எங்க சட்டநாதன் கேத்திரபாலன் எங்க சுவாமி சங்கிலி பூதத்தாரு என் மருதுடையார் வாசல் தெய்வம் என் மன்னவனே கருப்ப சுவாமி ஐயா மத்தியான மதியம் போல என் மன்னவனே கருப்ப சுவாமி ஐயா ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா எங்க மருதுடையார் வாசல் தெய்வம் என் மன்னவனே கருப்ப சுவாமி ஏ பிரம்ம பீடம் பிறந்தவளா தாயான பேச்சு அம்மா ஏ ஆடுதையா கருப்ப சுவாமி ஏ சட்டநாதன் கேத்திரபாலன் எங்க சுவாமியான சங்கிலி பூதம் ஏ பேச்சு பிரம்ம ராட்சுதையா ஏ ஆனலகன் கருப்ப சுவாமி ஏ கச்சநல்லோ வரிஞ்சி கட்டி ஏ கருப்ப சுவாமி ஏ கருங்கச்ச சுங்கரி ஏ கருப்பையா
நீ சீதாதேவி வளர்த்த புள்ள செல்ல புள்ள லவகொருப்பா ஆதியில லவகுமார கருகி உருகி பிறந்ததால கருப்ப சுவாமி உந்தம் பேரு தெப்பையில பிறந்த புள்ள தெய்வமான கருப்ப சுவாமி ஓடியா ஐயா ஏ சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கீலி பூதத்தாரு ஆடுதையா பாடுதையா ஏ மருதுடையா வாசல் தெய்வம் ஏ மன்ன வேணே கருப்பையாவ நீ ஆதியில லவகுமார ஏ சீதாதேவி வளர்த்த புள்ள ஏ செல்ல பிள்ளை லவகருப்பா நீ கருகி உருகி பிறந்ததால ஏ கருப்ப சுவாமி என்று ஒரு பெயரு பிறந்ததாலே கருப்ப சுவாமி இங்க மாசான போத்தியுமா மன்னனான சங்கிலி பூதம் தாயான பேச்சியம்மா ஏ பிரம்ம பீடத்திலே பிறந்த வேளா ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ மருதுடையார் வாசல் தெய்வம் ஏ காவல் தெய்வம் கருப்பையாவ ஏ கோண நல்லோ கொண்டக்கார ஏ மருதுடையார் வாசல் தெய்வம் ஏ கருப்ப சுவாமி சட்டநாதன் ஏ இரும்பு சங்கிலி ஏத்தாப்பு தங்க சங்கிலி மாராப்பு சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி காவல் தெய்வம்